நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? உங்களுடைய ஆர்வத்துக்காக, உற்சாகத்துக்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகம் செய்யுங்க, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அநேகருக்கு இதை குறித்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமாம், என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு நிச்சயமாக தாங்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல பிரயாசத்தின் மத்தியில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் உங்கள் ஜெபத்தை நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக்கோங்க. 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் பெரியவனாக வளர்ந்து, நல்ல கவனிங்களேன், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சரி, கவனிங்க. நம்ம வாசித்த அருமையான இந்த வேத பகுதி யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அன்னாள் என்ற ஒரு சகோதரிக்கு பிறந்த மூத்த மகன், தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட அருமையான ஒரு பிள்ளை. பல நாட்களாக, பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய மனக்கிளேசத்தை அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தி, அதன் மூலம் தேவனிடத்தில் பண்ணின அந்த விண்ணப்பம் தேவ சமூகத்தில் எட்டினபடினால் தேவன் அன்னாளுக்கு ஒரு முதல் ஆண் குழந்தையை கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கையில் அவள் பொருத்தனை பண்ணி கொண்டது போல அந்த பிள்ளையை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டா. அந்த பிள்ளை தேவனுடைய ஆலயத்தில் வளர்ந்தது. அந்த பிள்ளைக்கு பேர் தான் சாமுவேல். சரி, நல்லா கவனிங்க. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் தெரியாமல் இருந்திருக்கலாம், சிலர் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் தேவனுக்கு பிரியமாக இரு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நாம் தேவனுடைய வசனத்தை சிந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை ஒன்றும் அது தரையில் விழுந்து போகாது. நிச்சயமாக ஆண்டவங்களோடு கூட பேசுவார். சரி, முதலாவதாக நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனோ அப்படின்னு போட்டுட்டு அடுத்த ஒரு கமா போட்டுட்டு சொல்லு, பெரியவனாக வளர்ந்து. அப்போ அவன் பிள்ளையாண்டனாக இருந்து அவன் பெரியவனாக வளர்ந்து வர்ற அந்த சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல முடியுமா? நான் பிள்ளையாண்டனா, சிறு பிள்ளையிலிருந்து இப்போ நான் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டேன், இப்போவும் நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேன், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? இந்த சாமுவேலை குறித்து சொல்லுது, அவன் பிள்ளையாண்டனாக இருக்கும் போதும் அவன் பெரியவனாக வளர்ந்த போதும் அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். முதலாவது நாம நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்குற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட முதன்மையான ஒரு நோக்கம் என்னன்னா, தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது நம்ம மேல் விழுந்த கடமை. நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமாக வாழ்கிறேன், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பிரியமாக வாழ்கிறேன், என் நண்பர்களுக்கு நான் பிரியமாக வாழ்கிறேன், அதனால தான் என்னை பார்த்து சொல்கிறாங்க பெஸ்டி. என்ன டீ? பெஸ்டி. அது இப்போ ரொம்ப டெண்டிங்காக இருக்குது. பெஸ்டி அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப
ரொம்ப பிடிச்சவங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் தேவனுக்கு கடவுளுக்கு பிடிச்சவங்களா நீங்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வெறுமை தான். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எம்டி இருக்குது, ஒரு வெறுமை இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த மனுஷனுக்கு பிரியமாக வாழ்ந்தாலும் அவங்கள எந்த அளவுக்கு நம்ம பிரியப்படுத்திட்டோம் அப்படி நீங்கள் நினச்சாலும் இல்லைங்க, அவங்கள பிரியப்படுத்தவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே போகும்போது கசக்கி தூக்கி தூர போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஏன் நான் உனக்கு எவ்வளோ பிரியமாக வாழ்ந்தேன், நான் உனக்கு எவ்வளோ பிரியமாக வாழ்ந்தேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இன்னும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அப்போ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகவே அதை போல் தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்முடைய பிரியம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற பிரியத்தை அவர் ஒருவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய பிரியத்தை ஆண்டவர் மேலே வைக்கணும்னு சொல்லி இன்றைக்கி ஆண்டவங்களோட கூட பேசுகிறார். சரி, கர்த்தர் நல்லவர். உங்களை எண்ணி ஆண்டவர் ஒருபோதும் மறக்கலல்ல, மறந்தே போகலல்ல, ஏன் அவரை பிரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரட்டும். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பல விதங்களில் இருக்கிறார்கள், பல தேவையின் மத்தியில் இருக்கிறார்கள், பல சூழ்நிலைக்கு ஊடாக கடந்து வருவதனால் பிரியமாக இருக்கிறவங்கள கூட மறந்துடுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நான் உன் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன், என்னை மறந்துட்டல, என் பிறந்தநாளை கூட உனக்கு மறந்துட்டல. ஆமாம் ஆமாம், பாஸ்டர் சொல்கிறது கரெக்டாக தான் சொல்கிறாரு. நான் ரொம்ப பிரியமாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தேன், ஆனால் என் பிறந்தநாளை கூட அவங்க மறந்துட்டாங்க, என்னை ஃபஸ்ட்டு விஷ் பண்ணலை, எனக்கு ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி கொடுக்கலை, என்னை பார்த்து கூட என்னை வாழ்த்தலை, நான் எவ்வளோ பிரியமாக இருந்தேன். அதுதான் மனுஷன், அதான் மனுஷன். ஆண்டவர் அப்படி இல்லைங்க, மனுஷனை விட அப்பாற்பட்டவர். உங்கள் பிரியத்தை அக்செப்ட் பண்ணுறவர், ஏற்றுக்கொள்கிறவர், அங்கீகரிக்கிறவர், உங்களை அரவணைக்கிறவர், உங்களை சேர்த்து கொள்கிறவர், உங்களை கைவிடவே மாட்டார். அவர் விரும்புறது எல்லாம் உங்கள் அன்பு ஆண்டவரிடத்தில் சரியாக நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர் பல மடங்கு உங்கள் மேலே அன்பு வைப்பார். அவர் அன்பு வச்சுட்டாருன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக மாறும். உலகத்தில் எல்லா மனிதர்களை விட நீங்கள் பெஸ்ட் பர்சனாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக உங்களை நடத்துவதற்கு வல்லவராக இருக்குது. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி சொல்ல போகிறீங்க, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ போகிறேன், தேவனுக்கு பிரியமாக நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு சரியான தீர்மானம் நீங்கள் எடுப்பீங்கன்னா தேவன் உங்களை பெஸ்ட்டாக அந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை வைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவ திட்டம். ஆனால் அதை பிசாசு ஒஸ்ட்டாக ஆக்காமடி அவன் பல காரியங்களை செய்கிறான். ஒஸ்ட்டாக இருக்கணுமா பெஸ்ட்டாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். பிசாசு நீ ஒஸ்ட்டாவே போ அப்படிங்கிறத தான் பல திட்டங்களை அவரை பிரியப்படுத்தாதபடி உலகத்தில் இருக்கிற மனுஷனையும் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியத்தையும் நீங்கள் அதிகமாக நேசிக்கும்படி அவன் உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே, நீ தேவனுக்கு பிரியமாய் வாழு, நீ தேவனுக்கு பிரியமாயிரு அப்படிங்கிற ஒரு காரியத்தை வலியுறுத்துறார். கர்த்தர் நல்லவர். சரி, தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். இதே 3ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் வளர்ந்தான், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். நல்ல கவனிங்கள, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நல்ல கவனிங்க, சாமுவேல் வளர்ந்தான், ஆனா கர்த்தர் அவன் கூட என்ன செய்தாரா? இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பிள்ளையாண்டனா இருந்து அவன் பெரியவனா வளர்ந்து வருகிற காலத்தில் அவனோடு கர்த்தர் இருந்தார். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பிரியமா இருந்தான், தேவனுக்கு பிரியமா இருந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நீங்க வாழும்போது ஆண்டவர் உங்களோட இருப்பார். நம்புறீங்களா? ஆண்டவர் உங்களோட இருப்பார், உங்களை விட்டு போகவே மாட்டார். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றீங்கல்ல. நீங்க ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நீங்க அதிகமா விரும்பி விரும்பி ஒவ்வொரு காரியத்தையும் செய்றீங்க பாருங்க. உங்களுடைய வளர்ச்சியின் ஒவ்வொரு முழுமையிலையும் என்ன இருக்கு அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அசைவு, பேச்சு, செயல்பாடு எல்லாத்துலயும் அது கலந்து இருப்பதினால எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் உங்களோட இருப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற நிறைய பேர் சொல்றீங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்.
எனக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நான் வளர்ந்து வந்த நாட்கள்ல, இப்ப நான் பிரியமா இருக்கும்போது கூட, இப்ப கூட எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கி நான் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய அநேக உபதேசங்கள், அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டமைத்து கொடுத்தும் நான் அதை அல்லல் தட்டுகிறேன். அது வேண்டான்னு சொல்லி உதறேன். உலகம் வேணும், உலகத்தை பிரியப்படுத்தணும், உலகத்துக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லி பல விதங்களில் பிசாசு என் சிந்தையை, என் எண்ணங்களை, என் செயல்பாடுகளை, என்னுடைய முயற்சிகளை அவன் தடை செய்து திருப்பிக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, வேண்டாம், நோ, அது வேண்டாம். தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி சூழ்நிலையை தெரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமா வாழக்கூடிய காரியத்தை தேர்வு செய்யுங்க. ஒருவேளை அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், கொஞ்சம் அது உங்க இருதயத்தை கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாம இருக்கலாம், அது உங்க மன நிறைவை கொஞ்சம் குறைக்கிறது போல தெரியலாம். அப்படி இருந்தாலும் அதை முழுமையா ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க, இப்படித்தான் நான் வாழ்வேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியா தீர்மானம் எடுப்பீங்கன்னா போக போக உங்க வாழ்க்கையில அது மிகுந்த சமாதானத்தை, மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கர்த்தரி கூடவே இருக்கும்போது வேற என்னங்க வேணும்? சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அவனுடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போக கர்த்தர் விடலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பேசுற வார்த்தை கனத்திற்குரிய வார்த்தையாக கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? சிலருடைய வார்த்தையெல்லாம் கனவீனமாவே போயிட்டு இருக்கு. என்ன பேசினாலும் சொல்றாங்க, இவன் பேசினா அப்படின்னு. உங்களை பார்த்து ரொம்ப ஏளனமா பேசுறாங்களா? உங்களை பார்த்து ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்களா? அது பிசாசு உங்க வாழ்க்கையில அந்த கனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் கூட இருப்பாரு. கர்த்தர் கூட இருக்கும்போது அவரோடு நீங்க இருப்பதினால, அவர் உங்களோடு இருப்பதினால உங்க வாயின் வார்த்தைகள் கனமுள்ளதாய் மாறும், கனமுள்ளதாய் மாறும். நீங்க பேசுற வார்த்தையை கேட்கறவங்க சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேசுங்களேன், இன்னும் கொஞ்சம் என்கிட்ட இந்த வார்த்தையை எனக்கு சொல்லுங்களேன், இந்த வசனத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த ஆலோசனையை சொல்லுங்களேன்னு சொல்லி கனமா உங்களை விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நம்புறீங்களா? கர்த்தர் உருவாக்குவார். அதுக்கு தான் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் அப்படிங்கிறது. ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்துக்காட்டா மாறுவீங்க. உங்க குடும்பம் எடுத்துக்காட்டா மாறும், உங்க பிள்ளைகள் எடுத்துக்காட்டா மாறுவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் கனத்துக்குரியதா மாற்றினார். அதனால தான் அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, மனுஷனுக்கும் அப்புறம் கர்த்தருக்கும் பிரியமா நடந்துக்கணும். சிலர் மனுஷருக்கு பிரியமா நடந்துக்கிடணும், கர்த்தருக்கு அப்படின்னா அது இழுக்கிறோம், கர்த்தருக்குன்னு இழுக்கிறோம். இல்லைங்க, முதல் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு தான், அப்புறம் தான் மனுஷங்க. சிலவங்க சொல்றீங்க, இல்லை சொந்த பந்தம் முக்கியம் இல்லை, உறவு முறையெல்லாம் முக்கியம் இல்லை, நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு கிளம்பணும், ஜபத்துக்கு கிளம்பணும், விசேஷித்த கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது? சொந்தக்காரங்களை விட முடியாதுல்ல, நிறைய செஞ்சு போட்டுரும், திருமணம் அவங்க செய்யணும், அவங்கள அவங்க வாழ்க்கையை நிலைநிறுத்த போகிறாங்க. நான் ஒருவேளை சொந்தக்காரர்களுக்கு விரோதமாக பேசுகிறேன்னா இல்லை 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 இல்லை. நீங்கள் வேதத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய உறவுகள், அவனுடைய சொந்த பந்தம், இரத்த பந்தம் எல்லாம் அவனை எதிரியாக பார்த்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் பார்க்கல, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் யோசேப்பு யாரு, அவனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கர்த்தர் தெரிய வைக்கும்போது விலகி போனவங்க, எதிர்த்தவங்க தேடி வந்தாங்க. அப்படி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரிப்பரேஷனை சரியாக கொடுப்பீங்கன்னா, உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை புறம்பாக நினைத்தவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை அவர் வைப்பார். அவர் வைப்பார். அவர் கூட இருந்தார்னா அந்த ஈர்ப்பு நிச்சயமா நடக்கும். உலக மனுஷன், உலக மனுஷி ஆமாம் தன்னை மேக்கப் பண்ணிட்டா, தன்னுடைய திறமையை வளர்த்துட்டு அநேகரை இழுக்க முடியும்னா, ஒரிஜினாலிட்டியே கர்த்தர் தான். அவருடைய வல்லமையினால் அநேகரை இழுத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய மகிமையினால் அநேகரை இழுத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களோட இருக்கும்போது அந்த கனம் உங்கள் வார்த்தையில இருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலம் ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களையும் கனமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவார். அப்போ நல்ல கவனிங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் கூடவே இருந்து உங்கள் வார்த்தை தரையில் விழுந்து போகாதபடி கர்த்தர் உங்களை நடத்துவார். ரெண்டாவது,
ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18:6ஆம் வசனத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நல்லா கவனிங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை என்ன செய்தார்? கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நல்லா கவனிக்கீங்களா? நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது சில நெருக்கம் வரலாம். சில நெருக்கம் உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கலாம். ஐயோ, முள்ள போல குத்துதே, முள்ள போல என்ன ரொம்ப குத்துதே, எப்படி இதுல இருந்து மீண்டு வர போகிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை கொஞ்சம் துடிச்சிடலாம், துடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் நெருக்கத்தின் சூழ்நிலையில் இருந்தாலும், ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன்ப்பா. சிலர் ஆண்டவருக்கு பிரியமா வாழக்கூடாதபடிக்கு உங்களை ரொம்ப நெருக்கிறாங்களா? என்ன நீ ஒரு பெரிய பரிசுத்தவானா, பரிசுத்தவாட்டியா, இப்படி தான் வாழுவியா, ஏன் இப்படி தான் கடவுள் வாழணும்னு சொல்லியிருக்காரா? பைத்தியக்காரன், பைத்தியக்காரி, அறிவு இருக்கா, வாழவே தெரியல அப்படின்னு உறவுகள் சொல்லலாம், குடும்பத்தார் சொல்லலாம், பெற்றவங்க சொல்லலாம், சகோதரர்கள் சொல்லலாம், உங்களோடு நெருங்கி பழகிறவர்கள் சொல்லலாம். இந்த நெருக்கத்தினூட நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது, இப்படி தான் நான் வாழ்வேன், நான் தேவனுக்கு பிரியமாக தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெருக்கத்தை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். ஆலயம்னா எது தெரியுமா? முதல் நமக்குள் இருக்கிறது ஆலயம். நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆலயத்திலிருந்து உங்கள் உணர்வுகளை, உங்கள் உணர்வின் சத்தத்தை, பிரதிபலிக்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்டு, வசனம் சொல்லுது, அவர் செவிகளில் என்ன செஞ்சிட்டான்? ஏறிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்போது உங்கள் ஜபங்கள் எல்லாம் அவர் கேட்பார். சிலருடைய ஜபங்கள் எல்லாம் இன்றைக்கி கேட்கப்படாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது போல் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. சிலருக்கு ஜபமே கேட்கப்படாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆண்டவர் ஜபத்தையே கேட்க மாட்டாருன்னு நிறைய பேர் அதை கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மாங்க, அதெல்லாம் இந்த கிறிஸ்தவங்க சும்மா சொல்லிட்டாலே தாங்க, அதெல்லாம் ஜபத்தை கேட்க மாட்டார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சா? நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜெபம் கட்டாயம் கேட்கப்படும். வேதவசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர் என்ற ஒரு நாமம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினால உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது உங்கள் ஜெபம் அள்ளல் தட்டப்படுவதில்லை, ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்படுவதில்லை. நீங்கள் உணரக்கூடிய ஒன்று என்னன்னா, நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேனா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். மூன்றாவது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 24, 25 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அப்படிங்கிற அந்த வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருந்ததுனால அவங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு உட்படுத்தி இதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அவர்களை வலுக்கட்டாயப்படுத்தின சூழ்நிலையில் அவங்க உறுதியாக சொன்னாங்க, நாங்கள் எதை ஆராதிக்கணும், எதை ஆராதிக்கக்கூடாது அப்படிங்கிற சரியான புரிதல் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு பிரியமான ஆராதனையின் அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் திருஷ்டாந்தரப்படுத்தி உறுதியாக நின்றதனால அக்கினி சூளைக்கு கர்த்தர் என்ன செய்தார்? தப்பு வைத்தார். உங்களை தப்பு வைப்பாருங்க. அக்கினி போல சூழ்நிலைகள், சூளையின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருங்கி வந்தாலும், உங்களை பட்சிக்கும்படி வந்தாலும், நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையின் முறையை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய உறுதி உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா, அக்கினியை போல பிரச்சனை வந்தாலும் உங்களை அதில் இருந்து தப்புவிக்க, உங்களை அதில் இருந்து தப்புவித்து வெளியே கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த திருசாந்தரத்தை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவது, அக்கினியை போல சூளைகள் எழும்பினாலும்
நீங்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை முறையை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்கன்னா உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 3 காரியம். முதலாவது கூட இருப்பார், 2வது ஜெபத்தை கேட்பார், 3வது அக்கினியை போல சூளைகள் உங்களுக்கு பல மடங்கு 7 மடங்கு எழுப்பப்பட்டாலும் எந்த மனிதனால் எழுப்பப்பட்டுச்சோ அந்த மனிதன் தீக்கரையாக்கப்படுவான், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பாரானால் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த செய்தி எனக்காகத்தான், என்னோடு பேசியிருக்கீங்க, நான் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், நான் உமக்கு பிரியமாக வாழ்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டு தங்களை ஒப்பு கொடுக்குற நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படி தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையின் முறைக்குள் இருந்த நம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கொண்டு உம்முடைய சமூகத்துக்குள் நீர் திரும்ப பண்ணினீர். அந்த வாழ்க்கையை உறுதியோடு வாழ்வதற்கு, ஆண்டவரே நம்முடைய துணையோடு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிற அந்த அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் புதுப்பித்து கொடுங்க. சத்துருடைய பிள்ளைகளை திரும்பவும் பழைய அனுபவத்துக்களை கொண்டு போகாதபடி நம்முடைய பிள்ளைகளை வேலி அடைத்து காத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன். என்ன வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு பேசணும்னு சொல்லி நீங்கள் சித்தம் கொண்டு நீங்கள் பேசுனீங்களோ அந்த வார்த்தையில் நீங்கள் மகிமைப்படுங்க. ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோடு கர்த்தர் பேசியிருப்பாரானால், அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து பெற்றிருப்பீர்களானால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது தொடர்ந்து இன்னும் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் உங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்க ஏதுவாக இருக்கும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாஸ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.